நீட் எக்ஸாம்ஸ்ல பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்பிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப நம்ம கிராவிடான்ஸ் இன்ஸ்டிடியூட்ல இருந்து எவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் எழுதுனாங்க? அதுல எத்தன பேரு எவ்ளோ பிசிக்ஸ்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்ற அனாலிசிஸ் பார்ப்போம். 40 ஸ்டூடண்ட் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க நீட் எக்ஸாம. அதுல 16 ஸ்டூடண்ட் 90% அபோவ். இதுல ஃபர்ஸ்ட் பெர்சன்டைல் எவ்வளோனா 99.5%. ஸோ இதெல்லாம் பாசிபிள் எதனால அப்படின்னா, நாங்க ரொட்டீனா ஃபாலோ பண்ற ஒர்க்னால. ரொட்டீனா டெய்லி பசங்க வந்து டெஸ்ட் எழுதுவாங்க. அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் இருக்கும். சரி, டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு. அப்புறம் ஆன்சருக்கு அனலைஸ் பண்றது, டீச்சர்ஸ் அந்த ஆன்சர் டிஸ்கஸ் பண்றது இதெல்லாம் நடந்தா கூட, நம்ம பண்ண தப்ப நம்மளே உட்காந்து அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சாதான் அது உண்மையாலுமே ப்ரொடக்டிவா மார்க்கா கன்வெர்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு நாங்க ஃபாலோ பண்ற மெத்தட் தான் டெஸ்ட் அனாலிசிஸ் நோட். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னா த வெரி நெக்ஸ்ட் டே அவங்க இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு டெஸ்ட் அனாலிசிஸ் நோட் சப்மிட் பண்ணணும். இந்த நோட்ல அவங்க எழுதியிருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் டீச்சர்ஸ் உட்காந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அடுத்த நாளே அந்த கொஸ்டின் பேப்பரை திரும்ப ஒரு தடவை சால்வ் பண்ணி ஆன்சர்ஸை சப்மிட் பண்ணும்போது உங்களால உங்களோட ஸ்கோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸை கண்டுபிடிக்க முடியும். எந்த கொஸ்டின் கரெக்டா எழுதியிருந்தோம், எந்த கொஸ்டின் தப்பா எழுதியிருந்தோம், எந்த கொஸ்டினை தொடவே முடியல, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் நீங்க போட்டீங்கன்னா அடுத்த டெஸ்ட்ல உங்க பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இதை நாங்க கிராவிடான்ஸ்ல சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் 16 பேரு 90% அபோவ் நீட் எக்ஸாம்ஸ்ல வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு பிசிக்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு, எனக்கு பிசிக்ஸ் தான் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் கிராவிடான்ஸ்.